This is Staff Ice Academy and I am Kirna from Tanjore branch. நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து vocabulary videos தான் பார்க்க போறோம். So இன்னைக்கான vocabularies பார்த்தறலாமா? இன்னைக்கான vocabulary என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வந்து first one வந்து brimming அப்படினு சொல்லக்கூடிய வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து full to the point of overflowing. So இத பார்த்தாலே தெரியும் full to the point of ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குனா அது கரெக்ட்டா அத போய் அது என்ன சொல்ல வருதோ அத வந்து கரெக்ட்டா வந்து டெலிவர் ஆகுது. So அப்ப வந்து full to the point of overflowing அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கான மீனிங். ஓகே, so next word என்ன? retaliation அப்படினு சொல்லக்கூடிய வேர்டுக்கான மீனிங் ஒரு revenge or counter attack அப்படினு சொல்லக்கூடியது. ஓகேவா? So ஒரு counter attack-ஓ இல்ல ஒரு revenge வந்து திரும்ப வந்து அட்டாக் பண்ணுறது. ஓகேவா? ஒரு பழி வாங்குற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ரிட்டாலியேஷன் அப்படிங்கிற வேர்டால் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராக்னோசிஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் வந்து ஃபோர்காஸ்ட் ஆர் அவுட்லுக் ஃபார் தி ஃபியூச்சர். ஸோ ஃபோர்காஸ்ட்னா என்னது? முன் அறிவிப்பு. அவுட்லுக் ஃபார் தி ஃபியூச்சர்னால் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் என்ன இருக்குங்கிறத முன்னாடியே ஒரு அவுட்லுக்காக சொல்கிறது. ஸோ அதுதான் வந்துட்டு ப்ராக்னோசிஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங். நெக்ஸ்ட்டு obliged அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டுக்கான மீனிங் என்ன? required or grateful அப்படிங்கிறது தான். gratefulனா நன்றியுணர்வுடன் இருக்கிறது. ஸோ அதான் gratefulனு சொல்லுவோம். ஸோ required or grateful அப்படிங்கிறது வந்து obliged அப்படின்னு சொல்கிற வேர்டுக்கான மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் என்க்ரோச்சிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலி இன்ட்ரூடிங் ஆன் ஃபேஸ். என்க்ரோச்சிங்னா என்னென்னா ஒரு இப்போ நம்ம இருக்கோம், பக்கத்தில் இடம் இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலியை நவுத்திக்கிட்டே போய் அப்படியே பக்கத்தில் இருக்க இடத்தையும் பிடிப்போம்ல. ஸோ அதான் வந்து என்க்ரோச்மெண்ட். அந்த மாதிரி என்க்ரோச்சிங் அப்படின்னா கிராஜுவலி இன்ட்ரூடிங் ஆன் ஸ்பேஸ் அப்படின்னு அந்த நம்ம பக்கத்து வீட்டு இடத்தெல்லாம் பிடிக்கிறாங்களா. ஸோ அந்த மாதிரி என்க்ரோச்சிங்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலி இன்ட்ரூடிங் ஆன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, தேங்க்யூ.